finishes off in style. A magnificent strike into the crowd. என்னது ஆஞ்சலோ மேத்யூஸ் T20 ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்களா? சத்தியமா எனக்கு புரியலங்க. வேர்ல்டு கப்ல அவரை வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆகும். கண்டிப்பா ஒரு வேல்யூ ஆடடா இருப்பாரு. ஆல்ரெடி சில பிளேஸ்லாம் சரியா விளையாடல. ஸோ மேத்யூஸ் இருந்தா பெட்டரா இருக்கும்னு கூட்டு வந்ததுல ஒரு லாஜிக் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவர் நல்லா விளையாடினாரு. இன்ஃபேக்ட் போலிங் போட்டு நிறைய இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்தாரு. டைம் அவுட்லாம் ஆனாரு. சில சர்ச்சைகளும் நடந்தது. எல்லாமே இருந்தது. தட் இஸ் ஓகே. பட் எதுக்கு T20 ஸ்குவாட்ல? இதுதாங்க ஸ்ரீலங்கன் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையே. ஏன் அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? எஸ், மேபி அவங்க இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட்ல இல்லைனா கூட டொமஸ்டிக் கிரிக்கெட்ல T20 கிரிக்கெட்ல யார் நல்லா விளையாடுறாங்களோ முடிஞ்ச வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்களேன். எதுக்கு மேத்யூஸ், அதுவும் ஜிம்பாப்வே மாதிரி ஒரு டீமோட நீங்க மேத்யூஸை திருப்பி T20 ஸ்குவாட்ல கூப்பிடுறீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்குன்னு புரியல. மேபி வேர்ல்டு கப்புக்கு அவர் ஆட் பண்ணுவீங்களா? நடுவில் இன்ஜுரி ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸும் கிடையாது. அவரால் ஃபாஸ்டா ஓடவும் முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்ஜுரி கன்சர்ன் பிளே, நடுவில் இன்ஜுரி ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? சத்தியமா எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கிட்ட இருந்து சுத்தமா புரியல. ஆஞ்சலோ மேத்யூஸை T20 ஸ்குவாட்ல அதுவும் ஜிம்பாப்வே சீரீஸ்ல கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா கிளியராவே இது ஒரு நெகட்டிவ் சைட் ஆஃப் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ன்றது மட்டும் எனக்கு தெரியுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. எதுக்கு ஆஞ்சலோ மேத்யூஸை உள்ள கொண்டு வராங்க, அதுவும் ஒரு T20 சீரீஸ்ல, அதுவும் ஜிம்பாப்வேவோட. சரி, வேர்ல்டு கப்புக்கு அவரை கூட்டு வரணுங்க. அதுக்கு தாங்க நாங்க இப்போ ஒரு சீரீஸ் அவரை விளையாட வைக்கிறோம். எப்படி நீங்க விராட் கோலி, ரோஹித் சர்மாவெல்லாம் கூட்டு வரீங்களோ அந்த மாதிரி நாங்க மேத்யூஸை கூட்டு வரோங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அது ஒரு லாஜிக் இருக்கணுங்க. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸே இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் சொல்றது. கண்டிப்பா யங் டேலண்ட்ஸ்லாம் ஸ்ரீலங்கால இருக்காங்க. நீங்க நம்பணும். நம்பி அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும். ஃபெயிலியர்ஸ் ஆகட்டும். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2007 வேர்ல்ட் கப் வந்து T20 இனாகரல் வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணுச்சுன்னா எஸ், ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அந்த டீம்லன்னு வச்சுக்கோங்களேன். பட் T20 முதல் தடவை விளையாடினாங்க, போய் டிராஃபி அடிக்கலையா? அண்ட் ஸ்ரீலங்கா 2009ல என்ன, சாரி 2014ல வந்து ஒரு நல்ல ஸ்குவாட் வச்சிருந்தாங்க. இந்தியாவை அடிக்கலையா? அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பண்ணணுங்க. ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஸ்குவாட்ல வச்சுட்டு யங்ஸ்டர்ஸோட போங்களேன், தைரியமா போங்களேன். ஏன்னா T20 மாதிரி வேர்ல்டு கப்லாம் வந்து நீங்க அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வந்து மொக்கையா விளையாடிட்டு வரலாம். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் போய் டிராஃபி அடிச்சுட்டு வரலாம், இல்ல ஃபைனல் இருக்கும் கூட போகலாம். எதுக்கு நீங்க வந்து ஆஞ்சலோ மேத்யூஸ் இன்னுமே அந்த ஒரு 36 இயர் 37 இயர் ஓல்டு அந்த பிளேயர்ஸே வந்து நம்பிட்டு இருக்கீங்க? அதுவும் ஒரு T20 ஃபார்மெட்ல. மேத்யூஸை நீங்க ஒரு 50 ஓவர்ஸ்ல திருப்பி கூப்பிட்டு இருந்தா கூட நான் மன்னிச்சிருக்கேன், எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன், சாரி. இன்ஃபேக்ட் நீங்க இந்த 50 ஓவர்ஸ் சீரீஸ்ல கூப்பிட்டு வந்து அவர் விளையாட வச்சிருந்தா கூட சரி, ஓகேப்பா பரவாயில்லலாம். என்ன ஆங்கிள் T20 சீரீஸ்ல மேத்யூஸை கொண்டு வராங்க? கண்டிப்பா அவருக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர். அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஃபாஸ்டா அவரால் ஓடவும் முடியாது. ஃபிட்னஸ் லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புவரான ஒரு பர்சன் அவர். நான் ஃபேக்டா தான் சொல்றேங்க. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு, ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கே தெரியும், கிரிக்கெட் பாக்குறோம், கிரிக்கெட் லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அவரோட வேல்யூ வேற விஷயம், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. இப்போ T20ல எதுக்கு ஜிம்பாப்வேவோட ரொம்ப டெஸ்பரேட்டா எடுத்துட்டு வராங்க? இது என்ன ஒரு பிரச்சனைனா, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் மேல ஸ்ரீலங்காக்கே வந்து கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். அது போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்துருச்சு. என்னன்னா, ஆஹா நம்ம எங்க இந்த T20 சீரீஸ் ஏதாவது தோத்துற போறோம் ஜிம்பாப்வேவோட. அங்கதாங்க ரியாலிட்டியே. உங்களோட டேலண்ட் எப்படி தெரியும்னா, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா தான் கண்டுபிடிக்க முடியும். அதுல சின்ன சின்ன ஓட்டை இருக்கும், அது பெரிய ஓட்டையா ஆனாலும் பரவாயில்ல, அதை வச்சுதான் நீங்க வந்து டீமை உருவாக்க முடியும். ஆனா நீங்க அந்த சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும் போதே அதை பூசி மழுப்பிடணும், அதை சும்மா எம்சில் போட்டு மூடிடணும், இந்த மாதிரி மேத்யூஸ் மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த எம்சில் கரைஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல திருப்பி ஓட்டையா தான் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸ்ரீலங்கா பண்ண பெரிய மேஜர் மிஸ்டேக்கே என்ன 50 ஓவர்ஸ்லன்னா, ஏற்கனவே நான் இந்த ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், லாங் பேக் நான் அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா இந்த குமார் சங்கக்காரா, ஜெயவர்தனே, தில்ஷான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும் போது ஒரு டேலண்டட் பிளேயர்ஸ் அவங்க க்ரூம் பண்ணவே இல்லை. எஸ், அந்த டைம்ல வந்து ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு அடுத்த விராட் கோலி ஸ்ரீலங்காக்கு சண்டிமல், அடுத்த சங்கக்காரா வந்து திருமானே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க 2 பேருமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா யூஸ் பண்ணல. அதுக்கு பின்னாடி ஒரு 2-3 பேரை வச்சுக்கணும்ன்ற ஒரு பேக்கப்பும் ஸ்ரீலங்கா பண்ணல. ரொம்ப நாளா சங்கக்காரா அண்ட் ஜெயவர்தனே விளையாடி அவங்களே போதுண்டா சாமி நான் ரிட்டையர் ஆகிறோம்னு சொல்லி வெளில போனதுக்கு அப்புறம் தான் அவங்க எக்ஸ்போஸ் ஆரம்பிச்சாங்க ஸ்ரீலங்கா. மிடில் ஆர்டர்ல மேத்யூஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டு காப்பாத்திட்டு இருந்தாரு டெஸ்ட் மேட்சஸ்ல, ஓடிஐஸ்லாம். ஸோ அதே மிஸ்டேக் தான் இப்போ திருப்பியும் T20ல பண்றாங்க. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வேர்ல்டு கப் வரப்போகுது, T20 வேர்ல்டு கப். அப்படின்னும் போது ஒரு யங் டீமை இப்பே டெவலப் பண்ணீங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு வேர்ல்டு கப் விளையாடும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆஹா, இவங்களாம் 2 வருஷம் 40 மேட்ச் 30 மேட்ச் விளையாடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா இவங்களுக்கு, இவங்களை வச்சு டீம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் திருப்பி மேத்யூஸ் போறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் சைட் ஆஃப் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்து கிளியரா தெரியுதுங்க. அந்த மைண்ட் செட்டே கிளியரா தெரியுது. இது வந்து நாட் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன் சொல்லிட்டு. இது என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.